இப்போ ஏற்கனவே வந்துட்டு மணிரத்னம் பற்றி பேசிட்டு இருக்கிறதுனால அவர் அண்ணன் ஒரு டைமில் வந்துட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அது வந்துட்டு ஒரு கடன் சுமை. அதுக்கு இவர் ஒரு காரணம். இவர் ஒரு காரணம். நான் ஜிவி சார் நானும் ரொம்ப ஃப்ரெண்டு. ஜிவி சாருக்கு நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நான் கிளைம் போடக்கூடாது, பட் எல்லாருக்கும் தெரியும். அவர் ஆனந்த பட்ச சுரேஷ்க்கும் தெரியும், ஜிவி சார் ஒய்ஃபுக்கும் தெரியும். அதாவது என்ன ஆகுதுன்னா, ஜிவி சார் வந்து என்னை பார்க்கறதுக்கு வருவார். நான் இப்போ இந்த ஆஃபீஸில் இருக்கேன், அப்போ பழைய ஆஃபீஸில் இருந்தேன். அது சின்ன ஆஃபீஸு. எவ்ரிடே மார்னிங் வருவார், மத்தியானம் வருவார், சாயந்தரம் வருவார். ஒரு நாள் நான் அவரை கேட்டேன், நீங்கள் வந்து யானை மாதிரி பெரிய ப்ரொடியூசரு, நான் கொசுவை விட சின்னவன், என்ன எதுக்காக நீங்கள் 3 வாட்டி வந்து பார்க்குறீங்க, நான் கூப்பிட்டா வந்து பார்க்க மாட்டேன் அவங்களேன்னு கேட்டேன். சார் சத்தியமாக நடந்தது சார், இது கல்யாணத்துக்கு கூட தெரியுது. சொன்னார், நாராயணன் சார், நீ நாராயணன் சார்னு கூப்பிடாதீங்கம்மா. நாராயணன், நீ வந்து 7ஆம் தேதி அன்னைக்கு 3 மணிக்கு 5 லட்ச ரூபா தர்றேன் அப்படின்னு நீ ப்ராமிஸ் பண்ணினா நான் உன்னை நம்பி எங்கே வேணாலும் கமிட் பண்ணலாம். எப்பா செவல்சார் நாராயணன் பணம் தரேன்ருக்காருன்னு சொல்ல முடியும். நான் என்னுடைய வாழ்க்கையை ஸ்மூத்தாக வாழ முடியும். இந்த மாதிரி யாரும் இண்டஸ்ட்ரியில் கிடையாது. அதனால் நீங்கள் என்னை பார்க்க வரக்கூடாது, நான் தான் அவங்களை வந்து பார்ப்பேன் அப்படிங்கிற